வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 28 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நீனா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,264.51 331 பிடிஎஸ் 0.43 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். டிசிஎஸ் 4.16 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். ஐசிஐசிஐ பேங்க் 1.40 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,175.65 விழுக்காடு ஆக உள்ளது. 0.35 விழுக்காடு உயர்ந்தது. என்எஸ்சியின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் நிஃப்டி 2 நாள் சரிவுக்கு முற்றுப்புள்ளி. டிசிஎஸ் டெக் மஹிந்திரா முன்னேற்றம். சென்செக்ஸ் 331 புள்ளிகள் உயர்ந்து 77,264.51 புள்ளிகளிலும். நிஃப்டி 50 0.35 விழுக்காடு உயர்ந்து 24,175.65 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. டிசிஎஸ் பங்குகள் 4.16 விழுக்காடு உயர்ந்து 2,342 ரூபாய் ஆகவும். டெக் மஹிந்திரா 3.53 விழுக்காடு உயர்ந்து 1,640 ரூபாய் 90 பைசா ஆகவும் வர்த்தகமாகின. இந்தியாவின் ஜூலை மாத ஐஇபி வளர்ச்சி புதிய தொடரின் கீழ் 6.7% குறைந்தது. இந்தியாவின் தொழில்துறை உற்பத்தி குறியீடு ஐஐபி வளர்ச்சி ஜூலை மாதத்தில் 6.7% இருந்தது. இது ஜூன் மாதத்தில் பதிவான 8.8% வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் குறைவு ஆகும். ஆகஸ்ட் மாதத்திற்குள் நிதியாண்டு 27க்கான முதலீட்டு விலக்கல் இலக்கில் 78% அரசு எட்டியது. ஏப்ரல் ஆகஸ்ட் காலத்தில் இந்திய அரசு தனது நிதியாண்டு 27க்கான முதலீட்டு விலக்கல் மற்றும் சொத்து பணமாக்கல் இலக்கில் 78% எட்டியுள்ளது. இதில் பாதிக்கும் மேற்பட்ட வருவாய் 6.5% பங்குகளை விட்டதன் மூலம் கிடைத்துள்ளது. அமெரிக்காவின் ஜாவெலின் எதிர்ப்பு ஏவுகணைகளை வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்திய இராணுவத்திற்காக ஜாவெலின் எதிர்ப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இந்த நடுத்தர தூர தோளில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் கனரக கவச வாகனங்களை அழிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு 95.37 ஆக உயர்ந்து வாராந்திர ஆதாயத்தை எட்டியது. டாலர் வரத்து அதிகரித்ததால் இந்திய ரூபாய் வெள்ளிக்கிழமை உயர்வுடன் முடிவடைந்து வாராந்திர ஆதாயத்தை பதிவு செய்தது. அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு 0.17 விழுக்காடு வலுவடைந்து 95.37 ஆக நிலை பெற்றது. விநியோக நெருக்கடிக்கு மத்தியில் இந்தியாவின் 3வது பெரிய எல்பிஜி ஆதாரமாக அல்ஜீரியா உருவெடுத்துள்ளது. அல்ஜீரியா ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை 1,10,711 டன் எல்பிஜியை இந்தியாவிற்கு அனுப்பியுள்ளது. இது மொத்த இறக்குமதியில் 10ல் ஒரு பங்காகும். இந்தியாவில் நிலவும் உள்நாட்டு விநியோக நெருக்கடிக்கு மத்தியில் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது. சிங்கப்பூர் நடுவர் மன்றத்தில் டாடா பவர் $490 மில்லியன் வழக்கில் தோல்வி. சிங்கப்பூர் சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் டாடா பவரின் $490 மில்லியன் நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிரான சவாலை நிராகரித்தது. இந்த முடிவு இந்திய மின்சார நிறுவனத்திற்கு ஒரு பெரிய சட்ட பின்னடைவாகும். பர்பிள் ஸ்டைல் லேப்ஸ் ஆகஸ்ட் 31 அன்று 680 கோடி ரூபாய் ஐபிஓவை தொடங்குகிறது. பர்பிள் ஸ்டைல் லேப்ஸ் நிறுவனம் 680 கோடி ரூபாய் திரட்டுவதற்காக ஆகஸ்ட் 31 அன்று தனது ஆரம்ப பொது பங்குகளை ஐபிஓ தொடங்குகிறது. முதலீட்டாளர்கள் தொடங்குவதற்கு முன்னதாக விலை வரம்பு மற்றும் லாட் அளவு விவரங்களை எதிர்பார்க்கலாம். தங்கம் விலை $4,650.50 ஆக உயர்வு. வெள்ளி விலை 2% மேல் அதிகரிப்பு. தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்சிற்கு 0.41 விழுக்காடு உயர்ந்து $4,650.50 ஆக நிலை பெற்றது. வெள்ளி விலை ஒரு ட்ராய் அவுன்சிற்கு 2.16 விழுக்காடு அதிகரித்து $71.07 ஆக முடிவடைந்தது. பொதுத்துறை வங்கிகள் விரைவில் முழு விவசாய மதிப்பு சங்கிலிகளுக்கும் நிதியளிக்கக்கூடும். ஒரு புதிய அரசு முன்மொழிவு. பொதுத்துறை வங்கிகள் விவசாயிகளுக்கு மட்டும் கடன் வழங்குவதில் இருந்து முழு விவசாய மதிப்பு சங்கிலிகளுக்கும் நிதியளிப்பதை மாற்ற பரிந்துரைக்கிறது. இந்த நடவடிக்கை கடன் ஓட்டத்தை அதிகரிக்கவும் விவசாய உள்கட்டமைப்பை ஆதரிக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது. தங்கம் $4,650.50 0.41 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்சுக்கு தோராயமாகச் சமம் 1,42,588 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.41 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,631.40 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $71.07 2.16 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்சுக்கு
தோராயமாகச் சமம் 2179 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 2.16 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $69.57 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $83.18 0.08 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.08 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $83.11 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.37.17 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 17 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.53 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50 $2,906. பெங்களூரு $944.50 $2,821. ஹைதராபாத் $994 $2,985. ஆந்திர பிரதேசம் $966.50 $2,921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.